ஆனால் ரெண்டுமே அணிலு எலி கிடைக்கும் ஓட்ட ஊந்துடும் அது. ஸோ மர ஜன்னல்லாம் என்னென்ன இதில் வந்து மரத்தில் போடுவீங்களா? ஓகேண்ணா இப்போலாம் கதவு ஜன்னல் வந்து திறந்து வைக்கிறதே நமக்கு நல்லா காற்று வரணும்னு தான். ஓகேண்ணா இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது? நம்ம இடத்துல கொசு வரும் நம்மளுக்கு. ஓகேண்ணா இதில் வந்து தண்ணியெல்லாம் பட்டா ஏதாவது ப்ராப்ளம் வரும்? இதோட ப்ரைஸ் எப்படின்னா? இதிலே வந்து யூபிஎஸ் விண்டோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நம்ம ஓகே இதோட லைஃப்லாம் எவ்வளோ நாள்னா வரும்? இப்படி எடுத்துக்கலாம். அது எலியோ அணிலோ கடிச்சிரும், சீக்கிரம் கிழிஞ்சிடும். ஸோ இதோட ப்ரைஸிங்லாம் எப்படின்னா? நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டோர் வந்து போடுறதுக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆச்சுன்னா? ஐவரி, ஒயிட்டு, ப்ரௌனு, நெட் ப்ரௌனு இந்த 2 குவாலிட்டி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ மழை காலம் வந்து வந்துட்டு இருக்கு, அதனால கொசு தொல்லை வந்து நமக்கு நிறையா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போயே பார்த்தீங்கன்னா நிறையா கொசு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு தீர்வாக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போடுறோம். உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் மஸ்கிட்டோ நெட்டு விண்டோ போட நீங்கள் வந்து ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க வந்து பெஸ்ட்டாகவும் சீப் ரேட்லேயும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து குவாலிட்டியாக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய லைஃப்க்கு வந்து இது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி போட்டால் போதும், உங்களுக்கு வந்து ப்ரைஸும் வந்து சீப்பாக இருக்கும். இவங்களே வந்து ஃபிக்ஸிங் எல்லாமே வந்து பண்ணி தராங்க. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இவங்க ஆஃபீஸை பார்த்துட்டு இவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு அப்படியே இவங்க பண்ண சைட்டையும் போய் நம்ம வந்து காமிக்க போகிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாய் ராகவன் மஸ்கிட்டோ நெட். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் இதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாகவே வந்து பண்ணி தருவாங்க. இவங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம KK நகரில் இருக்குது. உங்களுக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் இன்னும் டீட்டெயிலாக எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். வணக்கம், சாய்ராகவன் மஸ்கிட்டோ நெட். இந்த மஸ்கிட்டோ வந்து வீட்டுக்கு, ஹோட்டல், கடை எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். ஆஃபீஸ் முதல் கொண்டு பண்ணித்தரோம். ஓகேனா இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க? அலுமினியம் சேனல் வந்து அலுமினியம், மெஸ் வந்து SS மெஸ். இதுதான் SS மெஸ். இது வந்து அலுமினியம் சேனல். இதில் வந்து 4 கலர்ஸ் வருது. ஐவரி, ஒயிட்டு, ப்ரௌனு, நெட் ப்ரௌனு. இதில் எந்த கலர்ஸ் வேணாலும் அது உங்களோட சாய்ஸு. இதுக்கெல்லாம் ரேட்டெல்லாம் வந்து அதே ரேட்டு தான். கலர்ஸுக்காக ரேட்டெல்லாம் கூடுதலாம் வராது, ஒரே ரேட்டு தான். இப்போ ப்ரைஸ்லாம் எப்படின்னா? இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் உட்டன் ஜன்னல் இருந்ததுன்னா 160 ரூபா. இந்த ஒரு செக்ஷன் மட்டும் தான் வரும். இதுக்கு அதாவது உட்டன் ஜன்னலுக்கு மேலே இது போடணும். இது உட்டன் ஜன்னலுக்கு மேலே போடுவோம். இது வந்து உட்டன் ஜன்னலுக்கு மட்டும் போடுவோம். மேல் டோருக்கு உள்ள டோருக்கு வாசகாலுக்கு மேலே நாங்கள் இதை போட்டு தருவோம் உட்டனில். இது உட்டன் ஜன்னலுக்கு மட்டும் அவுட்டரில் மேலே போட்டு ஓப்பன் டைப் மாதிரி பண்ணி தருவோம். திறந்து மூடிக்கலாம், வெயிட் இருக்காது. இதில் வர ஃபிட்டிங்ஸ் எதுவாக இருந்தாலும் உடையாது, எல்லாமே லைலான் தான். அப்படி சப்போஸ் உடஞ்சாலும் ஏதாவது கொஞ்ச நாள் ஆகி எதனா ஆனாலும் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பேன். மெஸ்ஸில் மட்டும் யாரும் வந்து குத்தக்கூடாது. குத்திட்டா ஓட்ட ஊந்துடும், அதை எதுவுமே பண்ண முடியாது. வலை மட்டும் தான் மாற்றணும், சேனல்லாம் மாற்றணுமான்னு கிடையாது. வலை மட்டும் மாற்றினா போதும். அதாவது உட்டன் ஜன்னலுக்கு மேலே இது போட்டால் உட்டன் ஜன்னலுக்கு மேலே இதை போட்டால் 160 ரூபா. கலர்ஸ் வந்து 4 கலர் வருது. இந்த 4 கலரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரேட் எல்லாம் ஒரே இதுதான், கலருக்கு தகுந்த மாதிரி ரேட்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே கலருக்கு எல்லாருக்கும் இது ஒரே ரேட். இது வந்து UPS விண்டோ அலுமினியம் ஜன்னல் வர்றதுக்கு மட்டும் இந்த செக்ஷன் வரும். இது வந்து UPS விண்டோலாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வெளியே வந்து பால்கனி எல்லாம் வந்து கிரில் கேட்டு வரும், பிக்சட் கிரில் கேட்டு. அந்த மாதிரி இடத்துல கொசு வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இப்படி எடுத்து திறந்து மூடிக்கலாம். எடுக்கணுனால நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துன்னு வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். இதில் வந்து 2 குவாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இது வந்து 280 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் சேனல், இதுவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் சேனல் பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது வந்து 330 ரூபா. இந்த 2 குவாலிட்டி இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ் டோர், வாசகாலுக்கு மேலே இந்த மாதிரி டோர் வந்துடும். மேக்னெட் வந்து இங்கே வந்து 2 மேக்னெட் வந்துடும். இங்கே 3 கீழே வந்துடும். உள்ளே வெளியும் கைப்பிடி வந்துடும். சப்போஸ் சில வீட்டில் வந்து கிரில் இருக்கும், ஓப்பன் கிரில். அந்த கிரில் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சென்டரில் வந்து ஸ்லைடிங் டோர் மாதிரி போட்டு தருவோம். இதுலேயே வந்து சிங்கிள் டோர், அதாவது 7க்கு 3 இருந்தால் அதை சில கஸ்டமர் வந்து சிங்கிளாக போட சொல்கிறாங்க, சில கஸ்டமர் வந்து டபுள் டோராக கேட்குறாங்க. அந்த மாதிரி டபுள் டோர் வரும்போது இது கூட ஒரு வந்து நாங்கள் பேசும்போது என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டோட ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா டபுள் டோருன்றனால ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா. ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் எப்படின்னா? 280 ரூபா இது ஸ்கொயர் ஃபீட்டு. இதுக்கு மேலே தான் நீங்கள் டபுள் டோர் கேட்டிங்கன்னா தான் அது கூட 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஓகேண்ணா இப்போலாம் கதவு ஜன்னல் வந்து திறந்து வைக்கிறதே நமக்கு நல்லா காற்று வரணும்னு தான். இது போட்டால் நமக்கு வந்து காற்று நல்லா வருமா? காற்றெல்லாம் நல்லா வரும் உங்களுக்கு. பாருங்கள், வெளிச்சமும் காற்றும் நல்லா வரும். கேப்பும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் கொசு வராது, உள்ள கொசு வராத அளவுக்கு கேப் இதுக்குள்ள. மெஸ்ஸு வந்து 304.
ஓகே, எஸ்எஸ்ல போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது? எஸ்எஸ்ல போட்டிங்கன்னா எலி கடிக்காது, அணில் கடிக்காது, லைஃப் லாங் வரும். இதே வந்து ஃபைபரில் போட்டுன்னு இருந்தாங்க, இப்போ போகிறதில்ல. ஏன்னா அது எலியோ அணிலோ கடிச்சிரும், சீக்கிரம் கிழிஞ்சிடும். பறவை கிரவை எதுவுமே கொத்தாது, அது சீக்கிரமாக கிழிஞ்சிடும். இது கிளியாது, லைஃப் லாங் வரும். அதுக்கு தான் எஸ்எஸ் போடுறது. ஓகேண்ணா, இப்போ மழைலாம் பெஞ்சா நிறைய தண்ணி படும், இது வந்து துரு பிடிக்குமா? துரு பிடிக்காது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை தொடச்சி விடணும். அதுக்காக நம்ம தண்ணி ஊந்ததும் விட்டுறக்கூடாது. விட்டா கலர் மட்டும் லேசாக அது மாறும். துடைக்கணும், தண்ணி பட்டு தான் துடைச்சிடணும். ஆனால் துரு பிடிக்காதுல்ல? துரு பிடிக்காது. ஓகேண்ணா, இந்த மஸ்கிட்டோ நெட்டை நம்ம எங்கெல்லாம் போடலாம் வீட்டில்? கிச்சன், பெட்ரூம், பாத்ரூமு, எந்தெந்த இடத்துல வாசகால் இருக்கோ வாசகால் என்ட்ரன்ஸ் போடலாம், டோரு, பாத்ரூமில் போடலாம், எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் போடலாம், பால்கனிக்கு போடலாம். கிச்சன், பெட்ரூமு எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா காற்று வரும், வெளிச்சம் வரும், கொசு வராது. எங்கெங்கே நம்மளுக்கு ஜன்னல் இருக்கோ அங்கங்கே நம்ம இதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா கொசு வராமல் சேஃப்டியாக இருக்கலாம். ஓகேண்ணா, இப்போ பால்கனிக்குன்னா எப்படி நான் போடுறது? அலுமினி சேனலில் ஃப்ரேம் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி போடுவோம். நம்ம ஒரு சைட்டு பண்ணியிருக்கிறோம், அதோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பால்கனியில் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த பாதிக்கு மேலே ஓப்பன் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்ததுக்கு தான் பண்ணலாம். அதே மாதிரி தான் நான் ஒரு இடத்துல பண்ணியிருக்கேன். வெறும் கீழே வரையும் தான் கிரில், அதுக்கு மேலே கிரில் கிடையாது. அதில் வந்து நான் ஓப்பன் டைப் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் டோரு. அதோட வீடியோவும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓகே, இதோட லைஃப்லாம் எவ்வளோ நாள்னா வரும்? இது நல்லா உழைக்குங்க, 10-15 வருஷம் 20 வருஷம் கூட வரும். ஏன்னா அதை நம்ம போய் எதுவும் டச் பண்ணாத வரையும், அந்த மெஸ்ஸு டேமேஜ் பண்ணாத வரையும் நமக்கு நல்லா உழைக்கும். இப்போ கழட்டி வாஷ் பண்ணுறதுனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை? அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஈஸியாக கழட்டி மாட்டலாம். நான் உங்களுக்கு பண்ணது மாதிரி நான் கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நான் எந்தெந்த சைட்டை பண்ணுறனோ அதை எப்படி எடுக்கணும், எப்படி லாக் பண்ணணும், எப்படி எடுத்துன்னு மாட்டணும், அதை நான் அவங்களுக்கு காமிச்சிருவேன். நான் ஈஸியாக மாட்டலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. மெஸ்ஸை மட்டும் நம்ம எதுவும் பண்ண கிடையாது. மெஸ்ஸில் போய் ஏதாவது குத்துட்டாலும் ஓட்டை வந்துச்சுன்னா அதை மறைக்கவே முடியாது, வேற மெஸ்ஸு தான் மாற்றணும். நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே நல்ல குவாலிட்டி. சேனல்லாம் அலுமினியம் சேனல் தான். மெஸ் வந்து 304 நல்ல உழைக்கும், நல்லா இருக்கும். ஓகே, நான் வேற ஒரு சைட் ஒன்று பண்ணியிருக்கேன், வாங்க அங்கே போய் பார்க்கலாம். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. வந்து இந்த நங்கநல்லூர் சைட்டு பண்ணியிருக்கேன். கீழே என்ட்ரன்ஸ் டோரு, கிச்சன், பெட்ரூமு, பாத்ரூமு எல்லாம் பண்ணியிருக்கேன். மேலேயும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். மேலேயும் அதே மாதிரி தான் கிச்சன், பாத்ரூமு, பெட்ரூம்ஸ் எல்லாமே இருக்கு. மெயின் டோரும் பண்ணியிருக்கேன். வாங்க போனால் போய் கஸ்டமர் வீட பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது என்ன சைஸ் டோர்னா? இது வந்து 7.3. ஸோ இந்த மாதிரி நமக்கு டோர்லேயே வந்து நெட்டும் நீங்கள் வந்து போடுவீங்களா? இதெல்லாம் போடுவோம். இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் போட்டு கொடுப்போம். நெட் டோரும் நீங்கள் வந்து போட்டு தரீங்க? போட்டு தரோம். ஸோ இதோட ப்ரைஸிங்லாம் எப்படின்னா? இது வந்து 280. இது கேட்டு வரும். கேட்டுக்கு முள்ளே இந்த டோர் வரும். வந்தாலும் அதே இதுதான். நாங்கள் சென்டரில் வந்து ஓப்பன் மாதிரி ஸ்லைடிங் மாதிரி நாங்கள் டோர் கொடுத்துருவோம். அதுவும் பண்ணாலும் 280 தான். இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா? இதெல்லாம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேண்ணா, இதில் வந்து தண்ணியெல்லாம் பட்டா ஏதாவது ப்ராப்ளம் எதுவும் வராது. இது வரையும் அது மாதிரி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்லை. இதோட ப்ரைஸ் எப்படின்னா? இது மர ஜன்னலாக இருந்ததுன்னா 160 ரூபா. இதிலே வந்து யூபிஎஸ் விண்டோ, அலுமினியம் ஜன்னல் வச்சுருந்தா 280, 330 2 குவாலிட்டி இருக்குது. ஸோ மர ஜன்னல்லாம் என்னென்னா இதில் வந்து மரத்தில் போடுவீங்களா? மரத்தில் போட மாட்டோம். இந்த மாதிரி அவங்க வந்து கஸ்டமர் வந்து மர ஜன்னல் வச்சுருப்பாங்க, அதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மிஸ் டோர் வரும். அது மட்டும்தான் 160 ரூபா. இதிலே வந்து யூபிஎஸ் விண்டோ, அலுமினியம் ஜன்னல் இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா 2 குவாலிட்டி இருக்குது. 280 ஒன்று, 330 ஒன்று. என்ன வித்தியாசம்னா அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து சேனல் 280 வந்து 3/4 பாக்ஸ் சேனல், பிளெயின் சேனல். அதுக்கு மேலே இந்த மெஸ் டோர் வரும், ஓப்பன் டைப்பு. அதனால் அது 280. 330 என்ன பார்த்தீங்கன்னா 2/1 பாக்ஸ் சேனல், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அகலம் தாசியாக கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் அது 330. அதுவும் ஓப்பன் டைப்பு டோர். இப்போ இது வந்து டஸ்டான எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம்? இப்படி எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து ஏதாவது ப்ரெஷ்ஷோ இல்லை துணியோ வச்சு இப்படி தொடச்சிங்கன்னா எல்லாம் தூசி கீழே வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியில் துணியை நினச்சி நல்லா வச்சு நல்லா அப்படி தொடச்சி எடுக்கலாம். தொடச்சிட்டிங்கன்னா தூசி எல்லாம் வந்துடும். ஸோ தண்ணி பட்டாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திருப்பி எடுத்து மாட்டும் போது இப்படி வச்சு கரெக்டாக வச்சு இப்படி லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பு போட்டு விட்டுடணும். ஸோ எட்ஜஸ்லாம் நமக்கு வந்து லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக இருக்கும்ல? அதெல்லாம் டைட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே உடஞ்சாலும் எப்போ வேணாலும் கிடைக்கிற பொருள் தான். உடையதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே லைலான் தான், பிளாஸ்டிக் கிடையாது. ஓகேண்ணா, இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி? எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது? நம்ம மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். அதாவது சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்தில் இருக்கிறதுனால சீக்கிரமாக டஸ்ட் வந்து பாம் ஆகிடும். இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாரத்துக்கு ஒரு முறை வாஷ் பண்ணலாம். இல்லை மாத கணக்கில் கூட வரும் தூசி, ரொம்ப ஆகாது தூசி. அப்போ வந்து நம்ம கழட்டி தொடச்சி வச்சுட்டே இருந்தால் அந்த மெஸ் வந்து இதே மாதிரி இருக்கும். இல்லை விட்டுட்டாங்கன்னா கலர் மாறிடும். இது வந்து எதனா வச்சு பென்சிலோ இல்லை ஏதாவது இடிச்சிட்டிங்கன்னா தான் ஓட்டை வந்துடும். ஓட்டை வந்துச்சுன்னா மெஸ்ஸு மாற்றணும், வேறு வழியே இல்லை. மெஸ்ஸு தான் மாற்றணும், சேனல் மாற்றணும்னு இல்லை. இந்த வலையை மட்டும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி 3 டோர் வந்தால் இந்த மாதிரி 3 டோர் வரும். 2 டோர் வந்தால் 2 டோர் மட்டும்தான் வரும். ஓகேண்ணா, இந்த ஃப்ரேம் வந்து நம்ம வேறு கலர்லேயும் போடலாமா? கலர்ஸ் இருக்குது, 4 கலர் இருக்குது. இது பாத்ரூமுக்கும் போடுவோம். இந்த மாதிரி இருந்தால் பாத்ரூமுக்கும் பண்ணுவோம். ஏன்னா இது வழியாகவும் கொசு வரும் நம்மளுக்கு. எந்த டைப் ஆஃப் ஜன்னலும் நம்ம பாத்ரூமில் இருந்தால் அதுக்கு போடலாமா? எந்த டைப் இருந்தாலும், அதாவது உட்டனில் இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து அலுமினியம் சேனல் போட்டு தான் அந்த மாதிரி போட முடியும். இதை எடுக்கிறதும் காமிக்கிறேன், ஈஸியாக எடுத்துக்கலாம். ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேண்ணா, இப்போ ஃபேன் வருதுன்னா அதுக்கு எப்படி நீங்கள் போடுவீங்க?
ஃபேன் வரதுல வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து ஃபேன் உள்ளே இருக்கும், இந்த டொக்கு வந்து நமக்கு வெளியே வரும். அப்போ என்ன பண்ணால் இதில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் சுற்றி அதுக்கு மேலே இந்த டோர் போடுவோம். அப்படி தான் போட முடியும். அப்படி போட்டால் ஃபேனுக்கும் கொசுக்கும் நம்மளுக்கு எந்த டச் இருக்காது. திருப்பி எடுத்து வந்து இப்படி லாக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து சேம் ப்ரைஸ் தான்? அதே தான், 160 தான், சேம் ப்ரைஸ் தான். ஓகே. ஓ, இந்த மாதிரி மேக்னெட் நட்டில் நம்ம வந்து போடலாம், மேக்னெட் டைப்லேயும் பண்ணுறோம். திறந்துக்கலாம், ஒட்டிக்கலாம், எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம், எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஜன்னலுக்கு நம்ம வந்து மேக்னெட் டைப் போடலாமா? ஜன்னலுக்கு வந்து மேக்னெட் டைப் கிடையாது, ஜன்னலுக்கு மேக்னெட் டைப் கிடையாது. இதுக்கு மட்டும் தான், மெயின் டோருக்கு மட்டும் தான் மேக்னெட் டைப். இப்போ இந்த டோர் வந்து போடுறதுக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆச்சுன்னா? இது வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு 3 கணக்கு 5880 ரூபா வரும். இது மெஸ் வந்து 304. ஓ, 304 கிரேடு எஸ்எஸ் கிரேடு. ஆனால் லைஃப் லாங், எலி கிடைக்காது, அணில் கிடைக்காது, கேரண்டி. ஸோ எட்ஜஸ்லாம் எப்படி நான் போட்டிருக்கீங்க? இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் வரும். அதாவது இதை பாருங்க, கைப்பிடி 2. இதே வந்து டபுள் டோராக வேணும்னு சொன்னால் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். இது கூட இதுவும் 3 டோர் உள்ளது. இதில் கலர்ஸ் வருது. இதில் எந்த பொருள் போனாலும் நம்ம மாற்றிக்கலாம். எதுவும் வந்து பசங்க இது நம்மளும் சரி, எதுவும் குத்தக்கூடாது. மெஸ்ஸில் குத்திட்டா ஓட்ட வந்துடும். இதோட லைஃப் எப்படின்னா வரும்? இதுவும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி தான் வரும் லைஃப். எலியோ அணிலோ கிடைக்காது, லாங் லைஃப் வரும். நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குது. மெஸ்ஸை வந்து நல்லா அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி டெஸ்ட் சேரக்கூடாது. ஓகேண்ணா, இதுலேயே வந்து கம்மி பட்ஜெட் நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா? இருக்கு, வெல்க்ரோ டைப்பில் இருக்குது, ஒற்றை டைப், அதிக டைப். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு எத்தனை வந்து வெல்க்ரோ பின் அடிச்சு, ஸ்டாப்னர் பின் வச்சு ஒட்டுற மாதிரி. ஆனால் ஒன்று 2 குவாலிட்டி இருக்குது. அதுலேயும் 45 ரூபாவில் ஒன்று இருக்குது, 55 ரூபாவில் ஒன்று இருக்குது. 55 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நெட்லாண்டு, அது கொஞ்சம் ரஃபாக இருக்கும். இது 45 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணி கிளாக் மாதிரியே இருக்கும். ஆனால் லைஃப் கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 வருஷம் வரையும் தான் வரும். அதுக்கு மேலே அது வராது. அந்த இது வந்து கொஞ்சம் உழைக்கும். ஆனால் ரெண்டுமே அணில் எலி கிடைக்கும். இது மட்டும்தான் எஸ்எஸ் மட்டும்தான், எலி கிடைக்காது. ஓகேண்ணா, இப்போ இந்த ப்ரைஸ்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வந்து வித் லேயிங்கா இல்லை லேயிங்க்கு தனியாக வந்து காஸ்ட்டு? இல்லை எல்லாமே அதிலே சேர்ந்தது தான். அந்த 45 ரூபா, அந்த 45 ரூபா நாங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான். கிச்சன்லேயும் 3 டோர். ஓகேண்ணா, இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 20 வருஷத்தில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னு உங்களுக்கு? இதுவரையும் யாரும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்லை. இதுவரையும் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்குது, எனக்கு இந்த மாதிரி என்ன ஒன்று ஏதாவது இடிச்சு இல்லை கம்பி குத்தியோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. நாங்கள் மாற்றி கொடுத்துருக்குறோம். இது வந்து 3 டோர் வர ஜன்னலுக்கு இந்த மாதிரி 3 வரும். 2 டோர் வந்தால் 2 இது தான் வரும். எல்லாமே வந்து உட்டன் ஜன்னலுக்கு மட்டும்தான் 160. நான் தெளிவாக சொல்லிடுறேன், உட்டன் ஜன்னலுக்கு மட்டும்தான் 160. ஓகே, உட்டன் ஜன்னலுக்கு இவ்வளோ ரேட் சொன்னீங்க. இப்போ யூபிவிசி விண்டோ, அதுக்கப்புறம் அலுமினியம் ஜன்னலுக்காக வந்து எப்படின்னா? யூபிஎஸ் விண்டோ, அலுமினியம் ஜன்னல்லாம் வந்துச்சுன்னா 2 குவாலிட்டி இருக்குது. அதாவது பிளைன் சேனல் நாங்கள் போட்டுருவோம். அலுமினியத்தில் சேனல் வாங்கி இதே கலர்ஸ், நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர்ஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேனல் வாங்குவோம். பிளைன் சேனல் வந்து ஃப்ரேம் பண்ணிவிட்டு வாசல் ஜன்னல் மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுவோம். ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயராக ஃப்ரேம் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி ஒன்று போட்டு 2 டோர் போட்டு ஓப்பன் டைப் மாதிரி கொடுப்போம். அப்படி பண்ணுறதுனா 2 குவாலிட்டி இருக்குது. 330 ரூபா ஒன்று இருக்குது, 280 ரூபா ஒன்று இருக்குது. அது 280 ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3/4 கொண்ட பாக்ஸ் சேனல், அதுக்கு மேலே மெஸ் டோர் ஓப்பன் டைப். 330 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், சேனல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது 330 ரூபா, அதுவும் ஓப்பன் டைப் டோர். அது வந்து இதெல்லாம் வந்து யூபிஎஸ் விண்டோவுக்கு, அலுமினியம் ஜன்னலுக்கு, பால்கனிலாம் வச்சிருந்தீங்கன்னா அங்கே வந்து கிரில் இருக்கும், ஃபிக்ஸர் கிரில் வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் கொசு வருதுன்னா அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ வீட்டுக்குள்ள நல்லா கேப்லாம் பார்த்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி போட்டு தருவீங்களா? எல்லா இடத்துலையுமே போடுவோம். எங்கெங்கே அவங்க ஜன்னல் இருக்குது, எங்கெங்கே அவங்க கேட்குறாங்களோ அந்த எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நாங்கள் போட்டு தருவோம். ஓகேண்ணா, இப்போ விண்டோஸு டோர்ஸை தவிர வேறு எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து போட்டு தருவீங்க? இந்த விண்டோஸ் மாதிரி தவிர பால்கனிக்கு போய், பால்கனியில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நம்ம உட்டன் இல்லாமல் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அலுமினியத்தில் சேனல் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் டோர் பண்ணி தருவோம். இதுவும் ஸ்டைடிங்லேயும் இருக்குது, ஸ்டைடிங்லேயும் பண்ணோம். அதுக்கு ஸ்டைடிங் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ஸ்டைடிங் வந்து 350 ரூபாவில் இருக்குது, 400 ரூபாவில் இருக்குது. ஓப்பன் டைப்பும் இருக்குது, தல்ற டைப்லையும் இருக்குது. இப்போ இதுவே இந்த மாதிரி பண்ணணும்னாலும் அலுமினியத்தில் சேனல் பண்ணிவிட்டு ஓப்பன் டைப்பும் டோரும் பண்ணலாம். இதிலே வந்து ஸ்லைடிங் டோரும் பண்ணலாம். அதில் வந்து என்னன்னா இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 குவாலிட்டி இருக்குது, 280, 330. இதை தவிர நீங்கள் வேற என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைடிங் டோர் இருக்குது. ஸ்லைடிங் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரையும் இருக்குது. என்ன 400 ரூபா 350 ரூபான்றீங்கன்னா 350 ரூபா கொஞ்சம் மீடியம் மெட்டீரியல், 400 ரூபா வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், சேனல் நல்ல வெயிட்டாக நல்ல திக்னஸாக இருக்கும். ஸ்லைடிங் டோர் அது ரேட்டு, அது மட்டும் ரேட்டு ஜாஸ்தி. நீங்கள் எந்த மாதிரி வேணால் ஓப்பன் டைப் பண்ணீங்கன்னா இடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்லைடிங்கில் போட்டுக்கலாம், ஸ்லைடிங் டோர் போட்டு தரலாம். ஸோ இந்த மாதிரி பால்கனி விண்டோக்கும் போட்டு தருவோம். இந்த மாதிரி பால்கனி விண்டோக்கும் நாங்கள் போட்டு தருவோம். இந்த மாதிரி எல்லாமே இவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுப்போம். எல்லாமே நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஃபுல் கேப் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு துள்ளி கேப் இருக்காது. இந்த மாதிரி போடலாம். இந்த வீட்டுக்கு மட்டும் வந்து 30 ஜன்னலுக்கு நான்
பண்ணியிருக்கேன். 30 ஜன்னல், 4 மெயின் டோர் போட்டிருக்கோம். பாத்ரூமும் போட்டிருக்கோம். பாத்ரூம் வந்து ஒரு 6 பாத்ரூம். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளில் நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்க? எவ்வளோ நாள் ஆச்சு? 10 நாளில் முடிச்சிட்டேன். 15 நாள் டைம் கேட்டிருந்தேன், 10 நாளில் முடிச்சு கொடுத்துட்டேன். நான் டைமிங்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கேட்பேன். அந்த டைமிங்குள்ளே நான் முடிச்சு கொடுப்பேன். எந்த இடம் வரைக்கும் இதை நீங்கள் பண்ணுறீங்க? சிட்டிக்குள்ளே எங்கே இருந்தாலும் நான் பண்ணிடுவேன். லாங் எதனா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த சார்ஜஸ் ஆகும். சிட்டிக்குள்ளே சார்ஜஸ் கிடையாது. நாங்கள் சொல்கிற ரேட்டு தான். அந்த ரேட்டில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்னால் லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ நான் அதை கம்மி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கடுத்து நாங்கள் எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். அதாவது சிட்டியை விட்டு கொஞ்சம் ரொம்ப லாங்குனா செங்கல்பட்டு அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் சார்ஜஸ் மட்டும் வரும். ஏன்னா மெட்டீரியலோடு நாங்கள் வண்டியில் தான் போட்டு அனுப்பணும். அவ்வளோ மெட்டீரியலும் அதுக்கு மட்டும்தான் சார்ஜஸ், மற்றபடி வேறு எதுக்கும் சார்ஜஸ் கிடையாது. இது இன்னும் வெளியூருக்குலாம் போனீங்கன்னா வெளியூருக்கும் வந்து பண்ணி தருவோம். ஆனால் எங்களுக்கு வந்தால் எங்களுக்கு தங்குறதுக்கும் மெட்டீரியலோட லக்கேஜோட சார்ஜஸ் மட்டும்தான் அவங்க கணக்கில் வரும். தங்குறதுக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தா போதும், நாங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துருவோம். மற்றபடி அவங்களுக்கு வேற எந்த ஒரு செலவும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாமே இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே அடங்கிடும். அந்த மெட்டீரியலுக்கு மட்டும் தான் அவங்க சார்ஜஸ் கொடுக்கணும். தங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தா நாங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்துருவோம். இத்தனை நாளில் முடிச்சு விட்டு வந்துருவோம். இது வந்து நான் அந்த வீடியோ பாருங்க. நான் எல்லாமே நிறைய சைட்டு பண்ணியிருக்கேன். அதோட வீடியோஸ் தான் இது மேலே உங்களுக்கு எல்லாமே வந்துருக்கும். என்ட்ரன்ஸ் டோர்லேருந்து வாசகால்லேருந்து கிச்சன், பால்கனி எல்லாமே பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே வீடியோ உங்களுக்கு வரும். பால்கனினா எப்படி வரும் நீங்கள் கேட்பீங்க. அந்த பால்கனிக்கு நான் சைட்டை பண்ணி உங்களுக்கு அதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பாருங்க. மேலேயும் டோர் தனித்தனியாக டோர் வரும். ஒரே டோரா போனாலும் பண்ணி தருவேன். இல்ல அதையே வந்து எனக்கு சின்னதா பண்ணி கொடுக்கறனால பண்ணி தருவேன். அது உங்களோட இதுதான் உங்களோட இஷ்டம். இதுவரையும் எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. இதுவரையும் யாரும் கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்குதுன்னு. இதுவரையும் அது நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா உழைச்சிட்டு இருக்குது. நிறைய பேர் கூப்பிட்டு நிறைய பேர் வேலை கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் மூலியமாகவும் பண்ணி கொடுத்துருக்கேன்.